சக்தி, சக்தியிலே சதாசிவம், சதாசிவத்தில் விகேஸ்வரம், விகேஸ்வரத்தில் ருத்ரம், ருத்ரத்திலே விஷ்ணு, விஷ்ணுவிலே பிரமா, பிரமாவிலே வாயு, வாயுவிலே அப்பு, அப்புவிலே பிரதிபு, பிரதிபிலே அன்னம், அன்னத்திலே நரப்பட்சிகள் தோற்று வைக்கப்பட்டன. சிரம் திதி சம்ஹாரம் சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கும் முதன்மையாக விளங்கக்கூடிய என் தந்தை பிரம்மதேவனாகப்பட்டவன் முதல்லே 4 வகை யோனி, 7 வகை தோற்றம், 84 ஜீவராசிகளும் தோற்று வைக்கப்பட்டான். அதிலே ஒரு அணுவகத்தான் மனிதனும் தோற்று வைக்கப்பட்டான். ஆனால் அப்பேற்பட்ட மனிதன் மட்டும் அல்லப்படுகின்றான், கவலைப்படுகின்றான், கஷ்டப்படுகின்றான். என்ன என்று பார்க்கின்ற பொழுது பிரம்மன் படைத்த ஜீவராசிகள் எல்லாமே சந்தோஷம். ஆனா சந்தோஷம் இல்லாம நிம்மதி இருந்து கவலை கஷ்டம் அப்படின்னா யாருக்கு அப்படின்னா மனுஷனுக்கு பட்டுதான். இது வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஆசை. ஆசை இல்லை அப்படின்னா அவன் மனிதனே கிடையாது. ஒவ்வொரு மனுஷனுக்கு ஆசை இருக்கணும், அளவான ஆசையா இருக்கணும், அளவுக்கு மீறி இருக்கக்கூடாது. அளவுக்கு மீறினாலே பிடித்தேன் எல்லாமே அளவா இருக்கணும். அளவுக்கு மிஞ்சுகின்ற பொழுது எல்லாம் ஆபத்தில் முடிந்து விடுகிறது. இப்ப இந்த நாடகத்தில் நல்ல சம்பளம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன்னா அது நியாயமான ஆசை. பேசுற தொகையை பூரா ஒட்டுமொத்தம் நான் ஒரு ஆள் வாங்கிட்டு போனோம்னுச்சா இது பேராசை இல்லையா? படித்து பட்டமளித்தால் நியாயமான ஆசை, படிக்காமலே பட்டமரம் நினைப்பது என்பது பேராசை, உழைத்து சம்பாதித்தால் நியாயமான ஆசை, ஊரா மட்டும் கொள்ளையடி சம்பாதிச்சா அது ஒரு விதமான பேராசை தான். அதான் சொன்னேன், ஆசைகரமீன் ஆசைகரமீன் ஈசனோடு ஆகினும் ஆசைகரமீன். சாமின்றதை விட அளவாத்த ரொம்ப கூப்பிடக்கூடாது. இல்லறத்தார் நிலை வேற, துறவரத்தார் நிலை என்பது வேற. இல்லறத்தார் அப்படின்னா யாரு? நீங்க துறவரத்தார்னா நாங்க சாமியார் பேரு. நாங்க 12 மாசம் மாலை போட்டுக்கிட்டு மலைக்கா ஏறிட்டு தெரியலாம். ஆனா நீங்க அப்படி செய்யக்கூடாது. நம்ம சாமியை கும்பிடுறோமா, உள்ளூர் சாமியை கும்பிடுறோமா, 48 நாள் எந்த சாமி பிரிய பிரியலோ அந்த சாமிக்கு மாலையை போட்டு 48 நாள் முடிஞ்சா கலட்டிட்டு மாட்டை பிடிச்சோமா, கண்டை பிடிச்சோமா, மாட்டுக்கு தண்ணி வச்சோமா, புல்லு அந்த மாதிரி போயிடணும். அதை விட்டு சாமியார் கோயில் மாதிரி 12 மாசம் மாலை போட்டு மலைக்கா ஏறிட்டு தெரிஞ்சோம்னு வச்சுக்க, நம்ம பெண்டாட்டி நமக்கு சோறு ஓட மாட்டான், பக்கத்து வீட்டுக்காரத்துக்கு போட்டு போயிடும். அப்புறம் பெண்டாட்டிகள் நோட்டு நிற்க வேண்டியதான். அதனால வாழ்க்கையின் ஒரு வட்டம், அந்த வட்டத்தில் எப்படித்தான் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை, எப்படினாலும் வாழலாம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தேர்ந்தெடுத்து வாழ்கின்ற வாழ்க்கை உலகத்தவர்களால் போற்றப்படுகிறது. எப்படினாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தா உலகத்தவர்களால் தூற்றப்படுகிறது. அவன் வாழ்க்கை அவன் கையில. நல்லவனோட சேர்ந்தா நல்ல புத்தி வரும், கெட்டவனோட சேர்ந்தா கெட்ட புத்தி அவனுக்கு தெரிஞ்சதானே அவன் சொல்லி கொடுப்பேன் இல்லையா? ஆக காலத்துல நாம் மட்டும் சந்தோஷமா இருந்தா பத்தாது. நீங்களே அம்மன் தான் பாடியாச்சுல, இப்ப பாடினாலும் உங்களுக்கு கேட்காது. நீங்க சரியா இல்லை, நீ சரியா இருக்கணும், நான் பாடணும் கேட்கணும். அது மாதிரி மனிதன் என்பது ஒரு தரத்தோடு வாழ்கின்ற வாழ்க்கை அளவான வாழ்க்கை. இன்னொருத்த பெண்டாட்டி இழுத்துக்கிட்டு தெரிஞ்சா அது அளவுக்கு மிஞ்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஆக எல்லாமே ஒரு அளவு. சாப்பிடுகின்ற சாப்பாடு கூட அளவாத்தான் சாப்பிடணும், ஒரு தரம் அளவா சாப்பிடணும். ஒரு தரம் உண்டால் யோகி, 2 தரம் உண்டால் போகி, 3 தரம் உண்டால் ரோகி. 1 கோட்டை அடிச்சா 2 ஓட்டு அடிச்சா 3 ஓட்டு அடிச்சா அப்படி நிலை தடுமாற்றாச்சு. ஆக என் கணத்தா 100 தான் அளவு. 100க்கு மேல வச்சுன்னு வச்சுங்களேன் 108 பின்னாடி வந்து அடிக்கிட்டு போயிடும். அதனால நான் சொல்றது சரியா இல்ல தப்பா? நான் தம்பி பாசம் நமக்கு கிடைக்காது, காசுதான் இல்லைன்னா அந்த காதல் கூட மதிக்காது. பெற்ற தாயிடத்தில் நான் பட்ட கடன் ஏறாலும் முடிந்தால் அடைத்திடுவோம், முடிந்தவரை என்னாலும். என்னை நம்பி குடும்பம் அங்கே காத்து நிக்கிறடா, உன்னை நம்பி குடும்பம் அங்கே காத்து நிக்கிறடா. அது வெளிச்சம் பெற உருகுறடா, மெழுகு பத்தியடா. சரியா தப்பா செய்யுது, சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, நமக்கு புரியலையப்பா. சரியா தப்பா அப்படி சரியா தப்பா நல்லது கெட்டது என்ன என்று புரியலப்பா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, நமக்கு புரியலையப்பா. கருவறை கூட கண்டர் வரைக்கின்றோ, கருவறை கூட கண்டர் வரைக்கும் சிந்தர் வேணும் சகிதா. இந்த கடவுளை கூட பார்க்கணும்னா காசு வேணும் சகிதா. சரியா தப்பா செய்கிறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எது தெரியலையப்பா, நமக்கு புரியலையப்பா. ஆடு வச்சிருந்து 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு வேசு வண்டி வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியா இந்த நிலையாச்சு, அத்தனையும் போச்சு குடியா இந்த
குடிக்கவையாச்சு அத்தனையும் போட்டு குடியால் இந்த நிலையாச்சு அத்தனையும் போட்டு குடியால் இந்த நிலையாச்சு சொன்ன வாசகத்தை மதிக்கிறேன் இனிமேல் யார் இப்படி குடிக்க வேணாமும் மாடு வச்சிருந்தேன் 50 ஏக்கர் குடிக்காத மேடைக்கு மேலதான் சொல்றோம் நம்ம பேச்ச யாரு கேட்கறது ஒரு பிள்ளை அதைத்தான் செய்யணும் அதை முதல்ல அடைச்சுதான் இருந்துச்சு நம்மளால அப்புறம் காய்ச்ச ஆரம்பிச்சா இல்ல அது மாத்து வழி எல்லாம் இருக்கா இல்லையா பாத்தீங்கன்னா முதல்ல குடிச்சோம்னா பயந்து குடிச்சோம் இப்ப அப்படி கிடையாது விளம்பர வால் போஸ்ட் அடிச்சு 4 பேர் பீர் பாட்டில வச்சபடிக்கு அதுல ஒரு வாசகம் எழுதியிருக்கேன் எப்படி குடியை கெடுக்கும் குடிப்பது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எழுதியிருக்கேன் பாத்தீங்களா கொடுமையா நேத்து ஒருத்தர் என்ன பண்றாரு நாட முடிச்சு வீட்டுக்கு போறேன் போஸ்ட் மரத்தை தட்டிக்கிட்டு நிக்காரு என்ன பொண்ணமா கதவை தர கதவை நினைச்சு போஸ்ட் மரத்தை என்னையா கொடுமை அது வேற யாருக்கிட்ட எங்க சித்தப்ப ஏன் நேரத்தை இஞ்சியா இருக்குன்னு சொல்லி வீட்டுல கூட்டி கொண்டு போய் உட்கார வச்சு ஏன் இப்படி தண்ணியை போட்டு தானே ஆரையும் கேட்டா அவர் சொல்றாரு எனக்கு ஜாய் நாங்கெல்லாம் ஆடலைன்னா அரசாங்கமே அடிப்பிடும்டா உண்மைதான் வேலையை பாரு நான் ஏன் வேலை பாக்குறேன் அப்படின்னு அரை கட்டி எடுத்து அவனே ஊத்த ஆரம்பிச்சாரு நீ யாருக்காச்சும் புத்தி சொல்லலாமா நான் சொல்ல மாட்டேன் அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன் 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 ஆடாதடா ஆடாதடா மனிதா உங்க ஆட்டம் ஓட்ட அடங்கிடுவ மனிதா அதே ஆடாதடா ஆடாதடா மனிதா உங்க ஆட்டம் ஓட்ட அடங்கிடுவ மனிதா அந்த வந்தா சாமி கொடுத்து ஆட்டி வைக்கிறான் ஆடி முட்டா வாழ்க்கையத்தான் கூட்டி வைக்கிறான் ஆடாதடா ஆடாதடா மனிதா ரொம்ப ஆட்டம் ஓட்ட அடங்கிடுவ மனிதா மனசாட்சி முழுத்துவப்பா சொல்லி மனுஷனத்தான் வலிக்கிறப்பா குடிக்கிற வேலையிலே மனசாட்சி மறைக்கிறப்பா புத்தகம் இருந்தாலும் இந்த கேளுப்பா குடிக்கிற வேலையில மனசாட்சி முழுத்துவப்பா புத்தகம் வைக்க சொல்லி மனுஷனத்தான் வலிக்கிறப்பா அதற்கு தெரியாது நம்மோட ஆடாது அடிவாங்கும் இருபட்ட அப்படியாது இப்படியாது சொல்ல முடியல அத அப்படியாது இப்படியாது சொல்ல முடியல அத சொல்லியாக என்ன பத்தி ஆத்தாவிட்ட கேட்டு பார்த்தா அவனை எங்கிட்டு கடமை என்று சொன்னாரா சரியா தப்பா செய்கிறது சரியா தப்பா நல்லது தெரியப்பா புரியப்பா அறுவடை கண்டட வரைக்கும் அறுவடை கண்டட வரைக்கும் இந்த கடவுளை கூட பார்க்கணும்னா காசுமே கடவுளை பார்க்கணும்னா காசே வேணும் காசா லேசா பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடு கட்ட பாடியது கேளுங்கள் கூடுவிட்டு ஆவிதான் போட பின்பு யாரோ அறிவிப்பார் பாவிகள் அந்த படம் என சொல்லுது வழக்கு ஆனால் அந்த படத்துக்கு மனசை என்ன பாடுபடுறேன் கொள்ளை கிடைக்கின்றான் கொலை புரிகின்றான் எவன் குடும்பம் எப்படி போனாலும் நமக்கு தேவை பணம் என்கிற நிலைக்கு வந்து விட்டான் மனிதன் திரைக்கடலோடு திரவியம் தேடின சொன்னால் கடல் கடந்து நம்ம ஆள் போறேன் பெண்டாட்டியுடைய உறவை மறந்து பெத்த பிள்ளையுடைய மதபாசத்தை மறந்து ஆத்தாப்பன அனாதியா போட்டு வெள்ளைக்கானுக்கு அடிமையாகிற அவன் சொல்ற புறம் கேட்கிற கக்குசு கழுவு சொன்ன கழுவுற உள்ள இருக்கக்கூடிய மலத்தை கையை விட்டால் அப்படின்னா எல்லாமே காசு காலத்தை காசு இருந்தா வீட்டுல மதிப்பு நாட்டுல மதிப்பு இது என்ன ஊரியா அந்த ரோட்ல மதிப்பு ஆமா ஒரு 2000 ரூபாய் தாள் வெளியில தெரியுற மாதிரி நல்லா வெள்ளை சட்டையை நைசா போட்டு அங்க போய் நின்றாத்தே அது செல்லாது 2000 ரூபாய் 500 ரூபாய் வச்சுக்கோங்க 500 ரூபாய் தாள் தெரியுற மாதிரி 4 நோட்டு தெரியுற மாதிரி அப்படி நிக்கணும் அப்பதான் 4 பேர்ல நம்மளை சுத்திக்கிட்டே தெரியும் அது எப்படிங்க அதை சாயங்காலத்துக்கு க்ளோஸ் பண்ணி விடுவாங்க அது வேற எனக்கு இருந்தாலும் கூட அப்ப பணத்தோடு இருந்தா தான் மதிப்பு. இப்போ ஒருத்தர் வெளிநாட்டுல இருந்து வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், வந்த நாள்ல இருந்து 10 நாளைக்கு 10 பேருக்கு ஒரு பின்னாடி சுத்திக்கிட்டு இருவாங்க. எதுக்கு இருக்குன்னு அர்த்தம். அந்த 10 நாள் கழிச்சு ஒரு பிள்ளையும் சுத்தாது, அவர் கிருப்பு மாதிரி தனியா சுத்திக்கிட்டு நிற்பாரு. ஏன் இல்லை இந்த அர்த்தம். இருக்கின்ற பொழுது வருகின்ற நண்பர்கள், இல்லாத பொழுது நம்ம விட்டு சென்று விடுவார்கள். இதே மனிதனுடைய வாழ்க்கை. ஆளிலை பூவங்காய் வலிதர் கடைமுடைய சாலை பட்சியெல்லாம் தன் குடியிலே வாழும். ஆளிலை அது போனாலும் அங்கு வந்து இருப்பாரோடு. மரம் பூத்து கொடுக்கின்ற பொழுது, அது நிழல் கொடுக்கின்ற பொழுது, அந்த நிழலுக்கு கீழே எத்தனை பேர் சீட்டு போற எத்தனை பேர், சிங்க போற எத்தனை பேர், பலிகை எத்தனை பேர், துண்டு
துண்டு வடிச்சு அழகா படுத்து எந்திரிச்சு போற எத்தனை பேர்? அதே மாதிரி மொட்டை மரம் போச்சுன்னா யாரும் கிட்ட கூட போறது இல்லை. இதே மனிதனுடைய வாழ்க்கை. ஏரி நீர் நிறைந்த போது அங்கிருந்த பட்சி எல்லாம் ஆறு நீர் வளர்த்த போது அங்கிருப்பதுண்டு. பாரி யாரும் வேந்தன் பச்சை மரத்த போது அவர ஒரு பட்சத்தை ஆகாரு. குளத்துல தண்ணி இல்லைன்னா கொக்கும் கிடையாது, மீனும் கிடையாது. பெட்டியில பணம் இல்லைன்னா பெத்த பிள்ளையே நமக்கு சொந்தம் கிடையாது. பெட்டியில பணத்தோடு இருந்தா தான் கடைசி வரைக்கும் உங்க பெத்த உள்ள உங்களுக்கு சோறு ஊத்தியா பாத்துக்கோங்க. உண்மை. வீட்டுக்கு வர்ற மருமக மாமியால மதிக்கணும்ல, ஆத்தா மருகளா ரெண்டு பவன் தங்கத்துல போட்டு செஞ்சு போட்டுங்க. அப்பதான் அது உங்களுக்கு சோறு. இல்லைன்னா நீங்க புடைச்ச பழப்புக்கு சோறான்னு குத்த ஆரம்பிச்சா கும்பட்டில் வர்ற மருமக. அதனால வங்கியில பணத்தை சேர்த்து வச்சுக்கோங்க. அதை விட்டு மதுரையில மாலாவையும் மானாமலையில சீராவையும் சேர்த்து வச்சுக்கிட்டு தெரியாது. அது குடும்பத்துக்கு நல்லது இல்லை. பணமா பாசமா என்று பார்க்கின்ற பொழுது பணம் பந்தியிலே பணம் பந்தியிலே கூலம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து அடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணமந்தியிலே குப்பையிலே தெரிய ஆளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனிதன் கூட்டம் நாளும் தப்பாதே. அறிவு இருந்திட்டாலும் பணமில்லாத அலை உலகம் எந்த நாளும் மனிதனாக பதிக்க மாட்டானே. குப்பையிலே இதை பார்த்து அறிந்து அடக்காத மனிதனில்லே, விளைக்கும் மனிதனில்லே. ஆலையாடு புகழமெல்லாம் பணப்பின்னாலெல்லாம் பணவதற்கு விட்டால் ஆலையாடு புகழ்வதெல்லாம் பணத்திற்காகத்தான் பணமகத்து விட்டால் அவனை மதி மிகத்த ஆலையாடு புகழ்வதெல்லாம் பணத்திற்காகத்தான் பணவதற்கு விட்டால் சுகந்த தூக்கம் நமக்கு ஏழ்மையை வந்தார் கேசர் யாரும் இல்லை. அதை என்னை பார்த்து நடக்காதவர் அனைவரும் பணமல்லியிலே குப்பையிலே இதை போட்டு அழைத்து நடக்காதவன் மனிதனில்லை, மனிதனில்லை. நானிலை அழைத்தவர்கள் நிலையத்தீர்களும் அவனை எவர் வெள்ளை இன்று அவரை மதித்துவே அவரை மறுத்து கொண்டு புரிதே உண்டு இதை பார்த்து நடக்காதவர் மனிதனில்லே, மனிதனில்லே. பணமல்லியிலே குப்பையிலே. நன்றி நன்றி. அப்படி இன்பம் எங்கே என்று தேடிக்கொண்டு வருகின்ற வாக்கத்தில் அடரா இயற்கை தெய்வம் குடிகொண்டு இருக்கக்கூடிய இடமாகண்டமாய் இருக்கிறது. இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது வரங்கள்தான் எத்தனை வகை தென்னை, தேவாரம், கொங்கு, கொய்யா, சண்பகம், வில்வம், வல்லா, ஆள், அரசு, அத்தி ஆசுன்னு சொல்லக்கூடிய பல வகை வண்ண மரங்களால் அலங்கரிக்கப்பட்ட இச்சோலையிலே மயிலின் நடனமும் குயிலின் இன்னிசை பாட்டும் என் மனதை கொள்ளையாக கொள்கிறது. ஆறுகளும் அருவிகளும் பொய்களும் பல்வேறு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சோலைகளும் காடுகளும் காடோடு புதர்களும் பாறைகளும் சரிவுகளும் பண்ட தாக்குகளும் பெரும் தத்துவ மேதை ஞானியர்களாம் வந்து தங்கி யாகம் செய்ய தகுதி வாய்ந்த இடமாகண்டமாய் இருக்கிறது. இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட இடத்தை வளர்த்தால் எப்படி வளர்த்தால் பொருந்தும் என்று பார்த்தால் பொன்னுலக மண்ணில் வந்ததா இல்லை மண்ணுக்குத்தான் சொந்தமானதா?
விண்ணில் கூட கண்டதில்லையே, இத நேத்து வர பார்க்கவில்லையே, இத நேத்து வர பார்க்கவில்லையே. தையார தையர் தையா, தையார தையர் தையா, தையார தைய தையரா, தையார தைய தையரா. ஏதோ ஒரு சப்தம் உள்ளிருந்து சோ என்று கட்டுக்கொண்டு இருக்கிறது. என்ன சோ? அருமையான ராகம், அற்புதமான ராகம், இனிமையான ராகம், இந்த இடத்தை அலங்கரிக்கும் இன்ப ராகமாக இருக்கிறது. இந்த ராகத்தை கேட்கிற பொழுது சத்தம் கேட்டாலும் இப்படித்தான் சொல்லுவான், சத்தம் கேட்காட்டி இப்படித்தான் சொல்லுவான். ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே சத்தம் வெளியே வருது. காரணம் என்ன? பூரா முழிச்சிருக்காங்க, வேற ஒன்று இல்லை. விழித்துக் கொண்டவர்களாம் பிழைத்துக் கொண்டார், புரட்ட விட்டவர்களாம் கோட்டை விட்டாங்க. அந்த வகையில விழித்துக் கொண்டார்கள், இனிமேல் இவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இன மக்கள். ஏன் அப்படின்னா, ஏன்னா ஒன்று கூடுனா கிடைத்த நம்ம சுதந்திரம். ஒன்றுபட்ட காரணத்தால வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை பெறப்படுகிறது. இங்கெல்லாம் ஒன்றுபட்ட காரணத்தினால அற்புதமான ஒரு நாடகத்தை தேர்வு செஞ்சு பண்ணியிருக்கீங்க. அது மாதிரி ஒன்றுபட்டாலே அந்த இடத்துல ஏதாவது ஒரு விசேஷம் கண்டிப்பா நடக்கப்படும் அப்படிதான் அர்த்தம். வைரமணி மிளகத்தால் கால்கட்டு, வைர கோமதகத்தால் விட்டம் குட்டி, பச்சைமணி வைரத்தால் பலை சேர்த்து, பசுமன் தங்கத்தால் படிகள் செய்து, பாங்குடு சிவக்கர்மன் செய்தவரன் பாவை பிரமாது என்று பாடுகின்றார். அடடா, வான்கலந்து மாடிக்க வாசகா, நீ வாசகத்தை நான் கலந்து பாடுங்க. கர்மஞ்சாத்திலே எங்களந்து வாழ் கலந்து தீங்கடி சுவை கலந்து உங்களந்து உயிர் கலந்து ஓட்டாமல் நிற்கிறப்பா என சொன்னானே, அப்பேற்பட்ட ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு. இப்பேற்பட்ட ராகத்தை வளர்த்தால் எப்படி வளர்த்தால் பொருந்தும் என்று பார்த்தால் அதிசய ராகம். அதிசய ராகம், ஆனந்த ராகம், அழகிய ராகம், அபூர்வ ராகம். அதிசய ராகம், ஆனந்த அதிசய ராகம்.
சக்கரவாகம் அதிசயராகம் இந்த தேவதை கிடைத்தால் அது நம் யோகம், அது நம் யோகம். ராகவே இப்படி இருந்தால் இவருடைய தேவத்தினுடைய அழகை எண்ணி முடியாத போல் இருக்கிறது. அரசன் பெருமைகின்ற நவமணி பெட்டகமா, கலை களஞ்சியமா, காவியம் தீட்டப்படாத ஓவியம் எப்பேற்பட்ட அழகு இடகது இல்ல செய்யும் இளநக முல்லை சென்ன நாடகது அண்ணன் மீனும் தாரபாளர் கண்ணன் கொள்ளும் படகது பார்வை பூமி படித்துள் வேறு இன்ப குடும்பத்து கொங்கை இந்த குடும்பங்கள் ஜீவ கங்கை நம்மளுக்கு இந்த மங்கை நின்று உலாவிக் கொண்டிருக்கின்றார். சங்கு கழுத்து சலசல வளர்கின்ற கைகள் கொட்டிய வயிறு உலகாலும் ஈசன் கை புன்னகையும் பூ போன்ற தேகத்தையும் பார்க்கின்ற பொழுது தாகத்தை போக்கும் மோக அறிவியாக அல்லவா உலாவிக் கொண்டிருக்கின்றாள். இந்த மாதம் ஒரு அஞ்சரை கடலிலே தனிமையில் போனாலும் கண்ணலில் உன் நினைப்பில் தலைப்பாரே அலைகளில் தத்தளித்தாலும் அவள் நினைப்பில் குளித்தே அடியே நடு கடல் மீது நாட்டோடும் காத்து சித்திரம் காதோரம் நித்தம் முறை காணாது நித்திமையும் தோணாது நித்திலமே முத்து அனவே எட்டி எட்டி போனாது எட்டு மனம் போனாது அற்புதமே அல்ல இடையே Yeah.
ஆனால் அப்படி இப்படிப்பட்ட இடத்தையும் இன்னபடியும் வடுத்துக் கொண்டால் காலதாமதம் காரிய கேடு என சொன்னான். ஆகின் காரணத்தால் ஒரு பொன்பாதை நான் காண தகுதிமிதோ, ஒரு அம்பாதை நான் காண தகுதிமிதோ, சங்கீதம் நீ பாடு, சங்கீதம் நீ பாடு, இவள் விழிகளில் ஒரு பரவசம் இதை காத்தது ஒரு பொன்மாலை நான் காண தகுந்தோம், ஒரு பொன்மாலை நான் காண தகுந்தோம். இவன் மதிவன் கதை சேர்க்கிறது, சங்கீதம் நீ வாடி, இவள் விழிகளில் ஒரு பரவசம் இதை காப்பது என்று புதுவிதம், ஒரு பொன்பாறை நான் ஆகிய காரணத்தால் நன்றி. சுந்தர நிலை எதற்காக வந்தால் இவர் யாராக இருக்கக்கூடும்? அறிந்தோம் அறிந்தோம் அன்றுனா ஸ்ரீமன் நாராயண மூர்த்தியின் ஆழ்ந்த கண்ணில் உற்பத்தியான அமிர்தவல்லி சுந்தரவல்லி சொல்லக்கூடிய இரு மாதத்தில் ஒருத்தியான இளையவர் சுந்தரவல்லி தான் இந்த திருமணத்தை சுதந்திரமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றார். அடடா, அந்த கந்த பெருமானுக்கே மனமளிக்க வேண்டிய காலகட்டம் நெருங்கிவிட்ட காரணத்தால் நாமும் இங்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இதை வைத்துக் கொண்டே இன்றைக்கு ஒரு கழகத்தை துவக்கி விடுவதுதான் நற்கழகம், சொற்கழகம், பொற்கழகம் சொல்வார்கள். முக்கழகத்துல அது எக்கழகம் நடந்தாலும் அது நற்கழகமாக முடிய வேண்டியவே. ஆனால் அங்கு இங்குவாக ஒரு ஆடவன் விழாவை கொண்டிருக்கின்றான். வனைத்தான் முதலாக சந்திக்க வேண்டும் போல இருக்கிறது.
பாரு